வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு என்னென்னு சொன்னால், இந்த வெங்காய தோட்டத்தில் வெங்காய பூக்களை பாருங்கள். வெங்காய பூக்களை முறிக்கிறதுக்கு கூலி ஆட்கள் இல்லை. அதோட வெங்காய பூக்கள் விலையும் குறைவடைஞ்சதால் அதை முறித்து தோட்டத்தில் எறிகிறார்கள் விவசாயிகள். காய்களை விளைவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த வெங்காய பூவை முறித்து விட்டால் தான் கீழே விளைஞ்சி திரட்டி வெங்காயம் பெருத்து கொண்டு வந்து எங்களுக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கும். எனவே இந்த வெங்காய பூவை முறிக்காதனால் கொஞ்சம் விவசாயிகள் கவலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதோட கூலி ஆட்களின் தட்டுப்பாடும் காணப்படுவதனால் எல்லா இடமும் இந்த மாறி போக செய்ததனால அவர்கள் பெரும் மன வருத்தத்துக்கு உள்ளாயிருக்காங்க. மற்ற பூவின் விலை 100 ரூபா, 80 ரூபா, 50 வீதியில் இறங்கிட்டு அன்றைக்கு ஒருத்தர் 90 கிலோ பூவை கொண்டு குப்பையில் கொட்டினான்னு சொல்லி கவலைப்பட்டேன். இந்த வீதியெல்லாம் அறிஞ்சு விட இதுதான் அந்த பூக்கள் எல்லாம் முறிஞ்சு போட்டிருக்கிறார். பூக்கள் விலை போகாதபடியே அதை முறிச்சு நாங்கள் போட்டிருக்கோம். இவ்வளோ பூக்கள் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டிருக்கு. பூவும் மலிவன்றபடியாக எல்லாத்தையும் முடிச்சு வச்சு போட்டிருக்கோம். வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு என்னென்னு சொன்னால், இந்த வெங்காய தோட்டத்தில் வெங்காய பூக்களை பாருங்கள். வெங்காய பூக்களை முறிக்கிறதுக்கு கூலி ஆட்கள் இல்லை. அதோட வெங்காய பூக்கள் விலையும் குறைவடைஞ்சதால் அதை முறித்து தோட்டத்தில் எறிகிறார்கள் விவசாயிகள். அதால் நட்டம். இப்போ விவசாய கொள்வனவுக்காக இந்த முருங்கை பூக்களையும் வியாபாரிகள் கொள்வனவு செய்கிறார்கள் இல்லை. அதால் இந்த வெங்காய பூக்களை முறிப்பதற்கு ஆட்கள் இல்லாதது, கூலி ஆட்கள் வேலை செய்வதற்கு இல்லாத பெரும் சிரமத்தை விவசாயிகள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வெங்காய பூவின் விலை தற்போது குறைவடைந்து வெங்காயத்தின் விலையும் குறைவடைந்ததனால் அதனை முறிப்பதற்கு வேலையாட்களின் எண்ணிக்கை இங்கே இல்லாமல் காணப்படுவதால் இது முறிக்காமல் இருக்கிறது. ஆனால் உரிய நேரத்தில் வெங்காய பூவை நாங்கள் முறித்தால்தான் அது பயிரிலிருந்து காய்களை விளைவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த வெங்காய பூவை முறித்து விட்டால் தான் கீழே விளைஞ்சி திரட்டி வெங்காயம் பெருத்து கொண்டு வந்து எங்களுக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கும். எனவே இந்த வெங்காய பூவை முறிக்காதனால் கொஞ்சம் விவசாயிகள் கவலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதோட கூலி ஆட்களின் தட்டுப்பாடும் காணப்படுவதனால் எல்லா இடமும் இந்த மாறி போக செய்ததனால அவர்கள் பெரும் மன வருத்தத்துக்கு உள்ளாயிருக்காங்க. மற்ற பூவின் விலை 100 ரூபா, 80 ரூபா, 50 ரூபா, 40 ரூபாய்க்கு தானே கேட்குறேன். 100 ரூபாயிலேருந்து இப்போ 40 ரூபா கேட்குறேன். அப்போ முறிக்கிற காசு அவைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கூலிக்காருக்கு 1000 ரூபா கிட்ட கொடுக்க வேண்டி வரும். அதனால் இந்த பூவை நாங்கள் முறிக்காமல் விட்டதால் அதனால் இல்லை அதால் நான் இதை உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ தோட்டக்காரமாக சேவட்டை கேட்போம். வீதியில் இறங்கிட்டு அன்றைக்கு ஒருத்தர் 90 கிலோ பூவை கொண்டு குப்பையில் கொட்டினான்னு சொல்லி கவலைப்பட்டேன். இந்த வீதியெல்லாம் அறிஞ்சு விட இதுதான் அந்த பூக்கள் எல்லாம் முறிஞ்சு போட்டிருக்கிறார். பூக்கள் விலை
போகாதபடியே அதை முறிச்சு நாங்கள் போட்டிருக்கோம். இவ்வளோ பூக்கள் போட்டிருக்கோம். ஓ, இந்த முறை டிமாண்டே இல்லாமல் போச்சு. வெங்காயம் கொஞ்சம் மெலிஞ்சோன்னா, அந்த விற்கிற காயம் மெலிஞ்சோன்னா சொன்ன இது செந்தூரம் மாசத்தியாகும். அதான் அதை போட்டு போட்டிருக்கு. பூவும் மலிவன்றபடியாக எல்லாத்தையும் முடிச்சு வச்சு போட்டுருக்கு. கண்டி வச்சிருக்கு, முறிச்சும் போட்டு கொடுக்கும். சரி, இந்த வீடியோவுக்கு உங்களுடைய விளக்கங்களையும் கொமெண்ட்ஸையும் பண்ணுங்க. விவசாயியின் நிலைமை எப்படி இருக்கின்றதை நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நேரடியாக. ஆகவே உங்களுடைய இந்த வீடியோவுக்கான கொமெண்ட்ஸையும் விளக்கங்களையும் தருமாறு கேட்டுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.